திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை பாராயணம் தற்போது செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சி வழிநடத்துவதற்காக எப்பொழுதும் போல சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் திருப்பள்ளி எழுச்சியோட துவங்கும் என்று கூறி ஐயா அவர்களை வழிநடத்தும்படி பணிவன்போடு கேட்டு அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க. சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்த மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாயனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலையா? இல்லையா சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஐயா சித்திரம்மா. ஐயா பெரிய புராணம் பாடல் அவங்களே பாட சொல்லிருக்காங்க. வந்துட்டாங்க ஐயா. சிவ சிவா. நான் சும்மா எந்த குரல்லாம் ஒரு குரல திருப்பள்ளி எழுச்சிருந்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எப்போதும் போல நீங்க தூங்கி எழுந்து பாடுற மாதிரி பாட்டீங்க. அவ்வளவுதான். 27 ஆசிரியர் எடுத்தது சித்ராமா பாட்டுங்கய்யா. சரிங்கய்யா. திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றி திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனாருண் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறை கண்ட அபேகுலசேகர ராசராச மாமன்னன் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அதாவது சம்பிரதாயப்படி திருமுறையை கண்ட ராசராசன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே திருமுறையை கண்டெடுத்த சிறப்புக்குரியவர் நம்பி ஆண்டார் நம்பிதான். அதற்கான அந்த எண்ணம் வந்து அவர்கிட்ட இருந்தது. ராஜராஜ சோழன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்த ஓதுவார்கள் பாடுற பாட்டெல்லாம் கேட்டதுல எங்க இருக்குது, மொத்தமா எங்க இருக்குதுன்னு கேட்டப்போ அவர் வந்து அந்த திருமுறையை கண்ட புராணத்துல சேர்க்க உமாபதி சிவன் சொல்ற அந்த அமைச்சர் வந்து திருநாரையூர் பொல்லா பிள்ளையார்கள் பெற்ற நம்பியாண்டானோட போய் கேட்டா சொல்லுவார்னு சொல்லி அந்த ராஜராஜ சோழன் அந்த திருநாரையூர் வந்து அந்த நம்பி ஆண்டாய் நம்பி வணங்கி பொல்லா பிள்ளையாருக்கு நிவேதனம் படைத்து அவரிடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல பொல்லா பிள்ளையார் நம்பி ஆண்டார் நம்பிக்கை உணர்த்த தில்லையிலே போய் திருமுறையை கண்டெடுத்த சிறப்புக்குரியவர் நம்பி ஆண்டார் நம்பிதான். அவர் மூலமா தான் கிடைச்சது. ஆனா அரசன் என்ன பல பேர் அவரை அபய குலசேகரன் அவன் தான் திருமுறையை கண்டெடுத்தான்னு கதை சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே திருமுறை கண்ட புராணத்தில உமாவதி சிவம் பாடியது அதற்கான புண்ணியத்துக்குரியவர் நம்பி ஆண்டார் நம்பிகள் தான். அவர் தான் நமக்கு திருமுறையை கண்டெடுத்து அந்த அரசன் வழி அதை செப்பேடு செய்தார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அதனால்தான் திருமுறை அந்த நம்பி ஆண்டார் நம்பி பேரை சொன்னா ஒரு முறைக்கு 100 முறை சொன்ன புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா 27 ஆசிரியர்களையும் நமக்கு அடையாளம் காட்டிய சிறப்புக்குரிய நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி பாடி 63 தொகையடியார்களையும் அதோடு 9 தொகையடியார்களையும் 63 தனியடியார்களையும் காட்டினார். அதுல இந்த ஒரு 72 அது ஒரு 27 99 நம்பி ஆண்டார் பேர் சேர்த்தா 100 வரும். அதனால அது நம்பியாண்டார் நம்பி பேர் தான் திருமுறையை கண்ட சோழனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா இந்த இப்ப அந்த திருமுறை அதுல 27 பேர்ல அபயகுலசேகரம் பேர் வராது. அம்மா சம்பிரதாயத்துக்காக சொல்றாங்க. நம்பி ஆண்டார் நம்பிதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது நம்ம பேர் பல பேர் அதை மறந்து போகிறோம். நினைவுக்காக சொல்லி வச்சேன். வாழ்க வாழ்க. அடுத்து இப்பொழுது நாம் முதல் திருமுறையில இறுதி பகுதியாக படிக்க வேண்டியது யாழ்மூரி பதிகம். இதுக்கு பண் அமைப்பு இல்லை. ஞான சம்பந்த பெருமான் திரு தருமபுரம் என்ற தலத்துக்கு போகிறார். இப்ப இருக்கிற தருமபுரம் மடம் இருக்கிற இடம் வேலை, அது தருமபுரம். அது வந்து மயிலாடுதுறை இருக்குது. இது வந்து திரு தருமபுரம். இது வந்து காரைக்கால் பக்கத்துல இருக்குது. அதனால இந்த இடம் வேற, அந்த இடம் வேற. இது வந்து எருக்கத்தம்புலியூருடைய யாழ்ப்பாணருடைய அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடத்திலே வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய எப்படி நம்பியாண்டா நம்பி கண்டெடுத்ததை வந்து திருமுறை கண்ட சோழன் அவர் பேர் எடுத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி ஞானசம்பந்தர் ஞானப்பால் கொடுத்து பாட்டு பாடின அதனுடைய சிறப்பெல்லாம் இவருடைய யாழி வாசிப்பினாலே இருக்கிறது என்று இந்த ஊர்ல உள்ளவரெல்லாம் யாழ்ப்பாணரை போற்ற. அப்ப யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தரை வேண்டினார். உங்களுடைய இசை அல்லவா எங்களை வளர செய்கிறது, ஆனால் இவளை இப்படி சொல்கிறார்களே, அதனால இந்த யாழில் அடங்காதவாறு நீங்கள் பதிகம் பாட வேண்டும் என்று விண்ணப்பித்து கொள்ள அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ப பாடிய பதிகம் இது. எந்த பண்புகள் அடங்காது, எந்த யாழிலும் அடங்காது என்ற வகையிலே பாடப்பட்ட பாடல். அதனால இதுக்கு யாழ்மூரி பதிகம்னு பேரு. ஆனா அதை வந்து ஓதுவார்கள் இப்போ அட்டானா ராகத்துல பாடுறது இல்ல நீலாம்பரி ராகத்தை பாடுறது. நம்ம தினம் திருப்பள்ளி பரம நீலாம்பரி ராகம் அந்த அதுலயும் இல்ல மேகராய குறிஞ்சி இல்லையா, மேகராய குறிஞ்சி ஆகிய நீலாம்பரி ராகத்தை அதனால மேகராய குறிஞ்சி பக்கத்துல இதை வச்சாங்க. அதனால அந்த ராகத்திலையும் பாடலான்னு சொல்லுவாங்க. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 51வது தலமாக காரைக்கால் திருநள்ளாற்று பாதையிலே இருக்கிறது. சாமி வந்து யாழ்மூரிநாதர், அம்பாள் வந்து மின்னம்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா தெரியல எனக்கு. அந்த இடத்துல
இதற்கான பெரிய புராண பாடல் 447. பாடுங்க. நன்றிங்க நன்றிங்க. யாழ்முறி பண்ணிலே பாடப்பட்ட பாடலில் பதிகத்தையும் இடம் சுட்டி காட்டும் பெரிய புராண பாடல் வரிசை எண் 447. வேத நெறி வளர்ப்பவரும் விடையவர் முன் தொழுது திருப்பதிகத்து உண்மை பூதலத்தூர் கண்டத்தும் களத்தினிரும் நிலத்த நூல் புகன்ற பேத நாத இசை முயற்சிகளால் அடங்காத வகை காட்ட நாட்டுகின்றார் மாதர் மட பீடி பாடி வணங்கினார் வானவரும் வணங்கி ஏத்த. அப்ப நாத இசையாகிய பண்ணிலே அடங்காதவாறு யாழ் அடங்காதவாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் யாழ் என்பது ஒரு வகை நாத இசை. அதனால நாத இசையிலே அடங்காதவாறு பாடியதால எந்த பண்ணுக்கும் இதை வகுக்க முடியாது என்ற வகையில இதை வகுத்தவர்கள் கூட அந்த எருக்கத்தம்புலியோர் பாடினியார் இதை எந்த பண்ணிலையும் சேர்க்கல. மாறாக இதை ஆழ்மூரி என்று சொல்லி பொது பண்ணாக வைத்து இதை தொகுத்திருக்கிறார். அதற்கான இந்த யாழ்முறை பதிகம் முதல் பாட்டை மாதர் மடப்பிடி பாடுங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறை 136வது பதிகம். பதியின் பெயர் திரு தர்மபுரம், பண்ணின் பெயர் யாழ் மூரி. முதலாம் திருமுறையில் 136வது பதிகமாக யாழ்முறி பண்ணிலே திருத்தருமபுரம் பதியின் மீது பாடப்பட்ட பதிகம் மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் அன்னதோ என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் உனையன மகிழ்வர் பூதவினை படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படையர் செடை நெடு முடியதோர் புனலர் வேதமோடேல் இசை பாடுவர் ஆள் கடல் வெண்தீரை இறை நுரை கரை பொருது விம்மி நின்றயலி சாதவில் புன்னை தயங்கும் மலர் தீரை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தரும புறம் பதியே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கான உரை நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால நமக்கு அதை படிச்சா நேரமாயிடும். அதனால பாடலுக்குரிய பொருள் பெருமான் தான், யாழ்மூரிநாதர் தான் இதற்கு பொருள் என்ற வகையிலே நினைத்து நாம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வோம். வாழ்க. இரண்டாவது பாட்டு யார் படிக்கிறதா? சித்ராமா பாடுங்கம்மா. நடை புகழில் விடையாமவர் ஊர்திவெண் பொடி அணி தடம் கொள் மார்பு பூன நூல் புரள மங்குல் இடை தவழும் மதிசூடுவராடுவர் வளம் கிளர் புனல் அரவம் வைகிய சடையர் சங்குகள் தீரையால் உதை உண்டு சரிந்திரிந்து ஒசிந்து அசைந்து சேரும் வெண் மணற்குவை மேல் தங்கு கதிர் மணி நீத்திலம் மெல்லிருள் ஒல்க நின்று இலங்கு ஒளி
நலம் கேளில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இசைக்காக அந்த சொற்களை இணைச்சு இணைச்சு பாடுகிற போது நமக்கு பொருள் விளங்காதுதான். ஆனால் அத அம்மா இந்த எழுத்து பிரிச்சு அழகா பாடினாங்க. வாழ்க வாழ்க. நம்ம சிவகாசியில ஒரு அறநடியார் திருக்குறள் வச்சிருக்காங்க. அது சார்புல ஞானசம்பந்தர் தேவாரத்தை பதம் பிரிச்சு வரலாற்று முறையில பதிப்பிச்சோம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கான ப்ரூஃப்லாம் நான் தான் பார்த்து கொடுத்தேன் அப்பவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுல இந்த மாதிரி சொற்களை பதம் பிரிச்சு போட்டிருக்கோம். அந்த புத்தகம் அம்மா கையில் இருக்கான்னு தெரியல. இல்ல அரவிந்தருடைய இதுல கூட இப்போ பாண்டிச்சேரி அரவிந்தாசனத்தோட பதத்தை பிரிச்சு போட்டிருக்காங்க. அந்த வகையில அம்மா பதம் பிரிச்சு பாடினாங்க. ஐயா இசையோட பாடினாரு, அம்மா பதம் பிரிச்சு பாடினாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. 3வது பாட்டு விண்ணொரு மால்வரை. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா நான் முயற்சி பண்றேங்க ஐயா. விண்ணொரு மால்வரை போல் விடையேறுவராறு சூடுவ விரிசுரி ஒளி கொள் தோடு நின்றிலங்க கண்ணூர நின்றொளிரும் கதிர்வெண் மதி கண்ணிய கழிந்தவர் இழிந்திடும் முடைத்தலை கலனாய் பெண்ணூர நின்றவர் தம் உருவம் மயன் மால் தொழ வரிவையை வினைந்தினை தனைந்ததும் பிரியார் தன்னிதழ் முல்லையோடின் இதழ் மௌவல் மருங்கள கருந்தழின் நெருங்குனர் தருமபுரம் பதியே கருங்கழின் நெருங்குனல் தருமபுரம் பதியே. சைவம் என்பது நல்ல மனம் பக்குவப்படுவதுதான் சைவம். நம்ம நடராஜ ஐயா ரொம்ப பக்குவப்பட்டார். இத சொல்லும் போது ஐயா நான் பாடுறேன்னு சொல்லல, ஐயா நான் முயற்சி பண்றேன்னு. அந்த சொல்லுதான் முக்கியம். அவர் ரொம்ப பக்குவப்பட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பதிகத்தை பாடும்போது எருக்கத்தம்புலியூர் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஞானசம்பந்தர் என்ன சொன்னா, நான் பாடுறேன் ஆனா நீ முயற்சி யாழில வாசிக்க முயற்சி பண்ணு, அது முடியலன்றது அப்புறமா நான் இது பண்ணிக்கலாம், சாதிச்சுக்கலாம், ஆனா நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை யாழில வாசிக்க சொன்னார். ஆனால் அவருடைய யாழிலே அது அடங்காததுனால அந்த யாழை முறிக்க போன போது அந்த அதெல்லாம் முறிக்க கூடாதுன்னு வாங்கி அதை சிரமேல் வைத்து வணங்கி திரும்ப தந்து மீண்டும் உங்களுடைய முயற்சியினாலே இது யாழ் வாசிக்க வேண்டும், எல்லாம் பெருமான் அருள், உன்னுடைய சாதனை என்னுடைய சாதனை அல்ல, பெருமானுடைய அருள் என்று சொல்லி முறிக்க போன யாழை திருப்பி கையிலே கொடுத்து என்பதுதான் இந்த பதிக வரலாறு. அதனால அந்த சொல்லு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய நடராஜ வாயில வந்தது. ஐயா நான் முயற்சி பண்றேன்னு சொன்னாரு, நான் பாடுறேன்னு சொல்லாம. அது எப்படி வந்தது தெரியல. காலையில வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல பக்குவப்பட்ட சொல்லது. 4வது பாட்டு. நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. சிவாயனம். இயற்கையா வந்தது. நீங்களும் இயற்கையா சொல்றீங்க, நானும் இயற்கையா சொல்றேன். ஏன்னா அவரு சாம்பசிவ ஐயா பாடிட்டாங்க, அம்மாவும் பாடிட்டாங்க. இப்ப நம்ம பாடணும் இல்லையா, நமக்கு அந்த இடம் வரணுமே. நம்ம முதல் பாட்டு பாடி பாடி எல்லாரும் பயிற்சி செஞ்சிருக்கோம். 3வது பாட்டு நாங்க பாடி பயிற்சி செய்யல. சரி முயற்சி பண்ணுவோம்னு சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த சொல்லுதான் முக்கியம், அதான் பக்குவத்தின் அடையாளம். நன்றி நன்றி நன்றி. அதுதான் உண்மையான சைவம். சிவ உணவுல சைவம் இல்ல,
அந்த உணர்வு தான் முக்கியம். முயற்சி செய்தல் என்ற உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வு தான் உண்மையான சைவம். வாழ்க வாழ்க. வாங்க சார், வாங்க முனுசாமி. நன்றி முனுசாமி ஐயா, வாங்க. ஏன் நானும் பக்குவப்படலை, அதனாலதான் முன்னாடி சொல்லிட்டேன். எல்லாரும் அப்படிதான் பக்குவப்பட்டா நம்மள செவலம் போட்டிருப்போம், இங்க இருக்க மாட்டோம். எல்லாருமே அப்படித்தான். வாழ்க வாழ்க. நாம எல்லாம் முயற்சியில இருக்கிறோம். வாழ்க. 4வது பாட்டு சொல்லுங்க. பாடுங்க 4வது பாட்டு. சமயா போடலைங்க. நன்றி. படம் பாடு. நன்றி. பாரூரு மென்முலை நன்னுதல் ஏழையுடாடுவர் வளங் இள விலங்கு திங்கள் வைகிய சடைய காரொரு நின்றலரும் மலர் கொன்றையும் கண்ணிய கடும் விடை கொடி வெடி கொல் காடுரை பதிய பாரொரு விண்ணுலகம் பரவ படுவோரவ படுதலை பலிகொலல் பறிப்பவும் நினையா தாரொரு நல்லறவும் மல துண்ணிய தாதுதே தழை பொழி மழை நுழை தருமபுரம் பதியே. சுவாய நம. திருச்சி. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல முயற்சி. வாழ்க வாழ்க. 5வது பாட்டு. யார் பாடுவாங்க? ராஜாயா வாங்க. ராஜாயா வாங்க. சிவாய். ஏறும் அவர் குணர உகில் இல்லை நெடுஞ்சடை கடும் புனல் படர்ந்து இடம் படுவது ஓர் நிலையே பேரும் அவர் கெனையாயிரம் முன்னை பிறப்பு இலாதவர் உடல் அடர்த்த பெற்றியார் அறிவார் ஆரம் அவர் கழல் வாயது ஓர் நாகம் அழகுற எழு கொழும் மலர் கொள் பொன் இதழி நல்லங்கள் தாரம் அவர் கிபவான் மகள் ஊர்வது போர்விடை கடிபடு சொடி பொழில் தருமபுரம் பதியே கடிபடு செடி பொழில் தருமபுரம் பதியே. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. கோழையங்கோதை. வாங்க ராணியம்மா வாங்க. குழையம் கோதை குழையவள் தம்பினை புல்கு மல்கு பொன்முலை போரே மென்முலை போரே கொள் பொன் கொடியடை துவர்வாய் மழை உன் கண் மாழை உன் கண் மடவளை ஓர் பாகம் மகிழ்ந்தவர் வலம் மலி படை விடை கொடி கொடும் அழுவாள் யாழையும் எல்கிட எழுசை வண்டு முரண்டினம் துவன்றே முன்சிற கரை உரணவிற்பிரியும் நல் தாழையும் ஞாழலும் நீடிய கனலில் அல்லால் இசை புல்லினம் தூயில்
பயுந்தருமபுரம் பதியே இசை புள்ளினம் துயில் பயில் தருமபுரபதியே. திருச்சிற்றம்பலம். இசை பாடும் துயிலினங்கள் பள்ளி கொள்ளும்பிடம் அந்த திருத்தருமபுரம்னு பாடுறார் ஞான சம்பந்தர். வாழ்க வாழ்க. 7வது பாட்டு. யாரையா பாடுறது? திருச்சிற்றம்பலம். இருங்கய்யா. அம்மா செண்பகவல்லியம்மா வந்த வாசல் இருக்கோம், வாங்க. திருச்சிற்றம்பலம். தேமருவார் குழல் அன்னநடை பெடைமான் விழித்திருந்திழை பொருந்து மேனி செங்கதிர் விரிய தூமறு செஞ்சடையில் துதை வெண்மதி துன்று கொன்றை தொல்புனல் சிரம் கரந்து உரித்த தோல் உடைய காமறு தன்கழி நீடிய காணல் கண்டகம் கடலடை கழியிழிய முண்டகத்து அயலே தாமரை சேர்க்குவலை படுகில் கழுநீர் மலர் வெறிகமள் செறிவயல் தருமபுரம் பதியே தாமரை சேர்க்குவலை படுகில் கழுநீர் மலர் வெறிகமள் செறிவயல் தருமபுரம் பதியே. திருச்சிற்றம்பலம். நல்ல தாமரை குவளை செங்கடு நேர்முறைய மலர்களெல்லாம் மணக்கும் இடமாக திரு தருமபுரம் திகழ்கிறது என்று ஞான சம்பந்த பெருமான் இயற்கையை வர்ணித்து பாடிய பாடல். வாழ்க. அடுத்து 8வது. தூவண நிறம். ஐயா இல்லைங்களாம்மா? வெளியில போயிருக்காருங்க ஐயா. சரிங்கம்மா. வாங்க பாலசுந்தர ஐயா, வாங்க. தூவென நீரகலம் பொலிய விரை புல்கு மல்கு மென்மலர் வரை புரை திரள் புயம் அணிவர் போவனமும் உழையின் அதலுடையாடையர் கொலை மணி பலைவோர் சூலம் ஏந்திய குழகர் பாவனமா அறை தலை பத்துடை அவ்வரக்கல் அவ்வளியோர் கவ்வை செய்து அருள் புரி தலைவர் தாவன ஏருடையம் அடியவர் எட்கிடம் வந்தடம் கடல் இடும் தடங்கரை தருமபுரம் பதியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கடல் இடும் தடங்கடல் வரை தருமபுரம் பதியன அது கடற்கரை ஓரமா இருக்கிற தலமாக குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. அடுத்து வார்மலி மென்முலை. 9வது பாட்டு. அம்மா லலிதா இல்லைங்களா? நமச்சிவாய ஐயா. வார்மலி மென்முலை மாதொரு பாகமதாகுவர் வலங்கிலர் மதியரவும் வைகிய சடையர் வார்மலி மென்முலை மாதொரு பாகமதாகுவார் வலங்கிலர் மதியரவம் வைகிய சடையார் கூர்மலி சூலமும் வெண்மழுவும் அவர் வெல்படை சோனி சிலை தனிம் மலை ஏந்திய குழகர் கூர்மலி சூலமும் வெண்மழுவும் அவர் வெல்படை கூனி சிலை தனிமலையந்திய குழகர் ஆர்மலியாழ்கொல்
செல்வனம் மல்லிகொள் தாமரையும் மீசையவனடி முடியலதவும் தாவும் அறியார் ஆர்மலியாழ்கொள் செல்வன மல்லிகொள் தாமரை மீசையவனடி முடியலவும் தாமறியார் தார்மலி கொன்றையலங் கலகந்தவர் தங்கிட தடங்கடல் விடும் திரை தருமபுரம்பதியே தார்மலி கொன்றையலங் கலகந்தவர் தங்கிட தடங்கடலிடும் திரை தருமபுரபதியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடிமுடி தேடிய வரலாற்ற நல்ல அழகா பாடின பாட்டு இது. அடுத்து 10வது பாட்டு புத்தர்கள் சொக்கமாலம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். புத்தர்கள் தத்துவம் பாடுங்கம்மா. புத்தர் கடத்துவர் மொய்த்துரை புல்கிய கையற் பொய் மொழிந்த அழிவில் பெற்றி உற்ற நற்றவர் புலவோர் பத்தரளத்தவனை பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவர் திறந்தவர் சுடலை பொடி அணிவர் முத்தனவென்னகை உன்மலை மாதுமை பொன்னணி புனர்முலை இணை துணை அணைவது பெரியார் தத்தருவித்திரள் உந்திய மால்கடல் ஓதம் வந்து அடர்ந்திடும் தடம் பொழில் தருமபுரம் பதி தத்தருவித்திரள் உந்திய மால்கடல் ஓதம் வந்து அடத்திடும் தடம் பொழில் தருமபுரம் பதியே. புத்தர்களும் சமணர்களும் கூறும் பொய்மொழிகளை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லிய இந்த 10வது பாடல். நல்ல கடைசியா முதல் திருமுறையில கடைசி பதிகம், யாழ்முறையில கடைசி பதிகம் பொன்னெடு நன்மணி மாளிகை. யார் பாடுறாங்க? வாங்க பட்டமாலம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. பொன்னெடு நன்மணி மாளிகை சூழ்விழவும் மலி ஓருக புனல் திரு உமவமர் புகழி என்றுலகில் தன்னோடு நேர் பிரிவில் பதிஞான சம்பந்தன செந்தமிழித்த சிங்கடல் தருமபுரம் பதியை பின்னெடுவார் சடையில் பிறையும் மரவும் உடை அவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் உரியார் இன்னெடு நன்னுல எய்துவர் எய்திய போகமும் உருவர்களிடர் பிணி துயர் அணவும் இலரே உருவர்கள் இடர் பிணி துயிரணவும் இலரே. வாய்னவன் இந்த பதிகத்தை படிச்சா நம்முடைய உடலில் உள்ள இடர்கள் தீரும், உள்ளத்திலே உள்ள பிணிகள் தீரும் என்று இடர் பிணி துயர் அணைவிலரே என்று சொல்லி நம்முடைய உடற்பிணியும் உள்ளப்பிணியும் நீங்குமாறு பதிக பலன் சொல்லி இருக்கிறார். நம்ம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கி மாட்டு பொங்கல் அன்னைக்கு தொடங்கணும். அதுல ஜனவரியில் ஒரு 16 நாள், இன்னைக்கு ஒரு 29, மொத்தம் 45 நாட்கள்ல நாம் 130 முதல் திருவிழா 136 பதிகத்தையும் முற்றோதல் செய்கிற புண்ணியம் நமக்கு வாய்த்திருக்கிறது. அதனால அடுத்து 2வது இன்னைக்கு ஆரம்பிச்சலாமா, நாளைக்கு வச்சுக்கலாமையா? 2ஆம் திருவிழா இன்னைக்கு ஆரம்பிச்சலாமா, நாளைக்கு வச்சுக்கலாமா? எப்படியே துவங்கலாங்கய்யா. சிவசிவா நம்ம நேரம் கருதி நம்ம
சரி அப்படியே தொடங்கலாம் தொடங்கலாம் சாமி. அப்போ நம்ம 2ஆம் திருமுறை இந்த 45வது நாள்ல தொடங்குறோம். இது வந்து இந்தளப்பண். இதற்குரிய பெரியவன பாடல் லிஸ்ட் நேற்று நான் டைப் பண்ணலான்னு எடுத்தேன். அதுக்குள்ள ஐயா பெரிய லிஸ்டா போட்டாங்க. அது பன்முறை, தலைமுறை, வரலாற்று முறை என்று 3 வகையிலும் அதை எடுத்து ஐயாவே நம்ம சாம்பசிவையா நேற்று நமக்கு பதிவிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில இந்தளப்பண்ணிலே அமைந்த இந்த 2ஆம் திருமுறையில இந்தளப்பண்ணில 39 பதிகங்கள் இருக்கின்றன. அந்த இந்தளப்பண் என்பது பகற்பண் 4ஆக நாழிகை அந்த 9 நாழிகையிலிருந்து 12 நாழிகைக்குள்ள பகல் 9:36 10:48 நேரத்துக்குள்ளே இந்தளப்பண் என்பது இந்தோளம் என்ற ராகத்துல பாடுவாங்க, இன்னொரு ராகத்திலையும் பாடுவாங்க. அது அந்த அந்த வகையில அமைந்த பாடல் இந்தளப்பண். நம்முடைய முதல் தலமாக திருப்பூந்தரா என்று சீர்காழிக்கு அமைந்த 12 பெயர்களை ஒன்று, காவிரி வடகரை தலமாக 14வது தலமாக சிதம்பரம் வைத்து விளைப்பட்ட சீர்காழி தான் பூந்தரா என்று சொல்லப்படும். அந்த பூந்தரா எதுக்கு? இதற்கான பெரிய புராண பாடல் திருஞான சம்பந்த புராணத்துல 273 ஐயா. 273 ஐயா. நான் 77 எழுதி வச்சிருக்கேன், நீங்க 73 சொல்றீங்க. அப்புறம் சொல்லுங்க. சரிங்கய்யா. சிவாய நம. பெரிய புராண பாடல் வரிசையில் 273 இடம் சுட்டும் பாடலாக இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசுக்கும் அன்பால் இணையில் திரு அமுது ஆக்கி இயல்பால் அமுது செய்வித்து புணரும் பெருகு அன்பு நண்பும் பொங்கிய காதலில் கும்பிட்டு உணரும் சொல் மாலைகள் சாத்தி உடன் மகிழ்வு எய்து உறைந்தார். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் 7 வயதுல அடியாரோடு சேர்ந்து அந்த அவருக்கு நடக்கிற அந்த பூநூல் கல்யாணம் அந்த நடந்தல்லவா, அந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்த அடியாரோடு சேர்ந்து பொங்கும் இசைப்பதிகமாக இதை பாடியிருக்கிறார் என்று செக்கிறார் பெருமான் இடம் சுட்டி பொருள் விளக்கியிருக்கிறார். சென்னலங்கழனி முதல் பாடல் இந்தளப்பண். ஐயா சாம்பசிவையா பாடி காமிச்சிருங்க. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை பதிக வரிசை எண் 1. பதியின் பெயர் திரு பூந்தராய், பண்ணின் பெயர் இந்தளம். திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறையில் 1வது பதிகமாக திரு பூந்தராய் என்ற பதியின் மீது இந்தள பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். இதுக்கான ராகம் என்ன சொல்லுங்க? இந்த ராகம் வரிசை சரிங்கய்யா. அப்படியே படிச்சாரு இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். மருத பெரும் பண்ணின் 2வது திறமான வடுகு என்ற தரத்தில் அகநிலை பண்ணாக இந்த பண்ணுள்ளது. சம்பந்த பெருமான் இப்பண்ணில்தான் மிக அதிகமான 39 பதிகங்கள் பாடியிருக்கிறார். திருமுறைகளிலேயே இப்பண்ணுக்குத்தான் அதிகமான பதிகங்கள். இவையன்றி 11ஆம் திருமுறையில் உள்ள காரைக்கால் அம்மையாரின் பதிகங்களில் 2ஆம் பதிகம் இந்தளம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை இறைவன் பித்தா என்று தொடங்கி பாடும்படி பணித்தவுடன் பாடியதாக பித்தா பெரைசூடி பெருமானே என்று தொடங்கும் பதிகம் இந்தள பண்ணுக்குரியது. இது ஐயா சொன்ன மாரி கிந்தோலகம் என்ற ராகம் என்பர். பெருமிதம், மறுக்கை, வெகுளி என்றும் சுவைகளை உடையது. 36ஆம் மேளமாகிய சலநாடா என்பதில் ஜன்யம். இதற்குரிய ராகம் லலித பஞ்சமி என்றும் நாதநாம கிரியை என்றும் சொல்வதுண்டு. இந்தளத்திற்கு யாப்பு விகற்பங்களும் பலவாகும். சம்பந்தர் விடந்தீர்த்த பதிகமாகிய சடையா எனுமால் சதுரம் மறைதான் என்ற மறைக்காடு கதவு அடைக்க பாடிய பதிகம் முதலாயினிய இப்பண்ணுக்குரியவை. சுந்தரர் முதல் திருப்பதிகம் இந்த பண்ணில் தொடங்கினார் என்பதை சேக்கிழார் முறையால் வரு மதுரத்துடன் மொழியிந்தளம் முதலா என்று தாமே பாடுகிறார். ஏனோயருக்கு இவ்வாறு கூறவில்லை. நன்றிங்கய்யா. திருவிசைப்பாவில் திருவாலிய முதனார்
கோயில் 3ஆம் பதிகமும் இந்தள பண்ணிலே உள்ளது. இதற்கான இலக்கணமாக இசை கொள்ளும் ஓசையானது தலம் தலமாகவும், அதாவது அடுக்கடுக்காக இசை கொள்ளும் ஓசையானது தலம் தலமாகவும், சான்றோர்கள் விரும்பிய பூவாகவும், இலையிலும் காயிலும் மறைந்து நிற்கும் நறும் பூவாகவும் தன்பூகாவும் ஆகிய பூச்சீர் பொருந்தி நிற்பது இந்த இயந்தல பண்ணாகும். திருச்சிற்றம்பலம். அடியேன் இந்த பாடலை படித்து விடுகிறேன். திருச்சிற்றம்பலம். மாயாமாள ராகத்தோட பாடம் சொல்லுவாங்களையா? கௌலியும் சொல்லுவாங்க, இதுவும் சொல்லிடுவாங்க. எந்த இடம்னு சொல்றாங்க. மாயாமாள கௌலி சில உதவமூர்த்திகள். ஆமாங்க, நாதமாமகிரியை பஞ்சமி பண்ணிலி படம். ஆமாங்க, சிவாயனம். சென்னலங்கழனி. திருச்சிற்றம்பலம். தென்னலங்கழனி பலன்ன தயலேசெலும் புன்னை வெண்கிளியிற்பவளம் புரை பூந்தராய் துண்ணி நல்லிமையோர் முடிதோய் கலலீர் சொலீர் பின்னு செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்ததே. திருச்சிற்றம்பலம். வாங்க பணப்பாக்கத்து ஐயா, வாங்க ஐயா. சிற்றம்பலம். ஏற்று தொண்டிரை ஏறிய சங்கினோடு இப்பிகள் பொன்திகள் கமல பழனம்புகு பூந்தராய் சுற்றி நல்லிமையோர் தொழும் போட்கழலி சொலீர் சுற்றி நல்லிமையோர் தொழும் பொற்கழலி சொலீர் பெற்றம் ஏறுதல் வெற்றிமையோ பெருமானீரே பெற்றம் ஏறுதல் வெற்றிமையோ பெருமானேரே. திருச்சிற்றம்பலம். 3வது பாட்டு சங்கு செம்பவளத்திறன். வாங்க பரிமளாமா, வாங்க. சிவாய நம. சங்கு செம்பவள திரள் முத்தவை தாங்கொடு பொங்கு தெந்திரை வந்தலைக்கும் புனர் பூந்தராய் துங்கமால் களிற்றின் உரி போர்ந்துகந்தீர் சொலீர் மங்கை பங்கமும் அங்கத்தோடு ஒன்றிய மாண்பதே. மங்கை பங்கமும் அங்கத்தோடு ஒன்றிய மாண்பதே. மங்கை பங்கமும் அங்கத்தோடு ஒன்றிய மாண்பதே என்று பெருமானை சிவசக்தியாக அர்த்தநாரியாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. சேமவன் மதில். வாங்க கணபதி ஐயா, வாங்க ஐயா. சிவாயம் சிவாயனம் சிவாயனம் சிவ சிவா. 2ஆம் திருமுறை முதல் பதிகம் 4வது பாட்டு. மூணாவது சிவா. 4வது பாட்டு சேமவன் மதில். சிவா சித்தம் சேமவன் மதில் பொன்னானி மாளிகை சென்னுயர் பூமணங்கமடும் பொழில் சூழ்தரு பூந்தராய் சவனும் மரவும் தொடர் செஞ்சடை சொல்லீர்
காவனுடையாகே கடைக்கண் சிவந்தரே காமன் வெண்பொடியாகே கடைக்கண் சிவந்தரே சிவந்தரே. திருச்சிற்றம்பலம் ஐயா, வணக்கம். காமனை பொடி செய்வதற்காக அவருடைய கடைக்கண் சிவந்தது என்று பாடிய பாடல். வாழ்க. அடுத்த 5வது பாட்டு பள்ளமே நிறை. வாங்க செல்வம்மா வாங்க. பள்ளம் மீனிறை தேர்ந்தெழலும் பகுவாயன புள்ளும் நாள்தோறும் சேர்பொழில் சூழ்தரு பூந்தராய் துள்ளும் மான்மரி ஏந்திய செங்கையினர் சொல்லிர் வெள்ள நீர் ஓர் செஞ்சடை வைத்த வியப்பதே துள்ளும் மான்மரி ஏந்த செங்கைய நீர் சொல்லிர் வெள்ள நீர் ஓர் செஞ்சடை வைத்து வியப்பதே. திருச்சிற்றம்பலம். வெள்ள நீராகிய கங்கையை தன் செஞ்சடையிலே வைத்து கங்காதரனாக இருக்கிறான் என்று பாடிய பாடல். வாழ்க. மாதிலங்கிய அம்மா பிரேம அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாது இலங்கிய மங்கையராட மருங்கெல்லாம் போதிலங்கமலம் மதுவார் புனல் பூந்தராய் ஜோதியன் சுடர்மேனி பின்னீரணிவீர் சொல்லிர் காதிலங்குழை சங்கவெண் தோடுடன் வைத்ததே காதிலங்குழை சங்கவின் தோடுடன் வைத்ததே. திருச்சிற்றம்பலம். தோடுடையான் ஒரு காதில் தூய குழைதாழ என்று சொல்லி திருக்கழுகுன்ற பதிகம் பாடுவார் ஞானசம்பந்தர். அதே மாதிரி பெருமானுடைய காதிலே தோடும் இருக்கிறது குழையும் இருக்கிறது. தோடு என்பது பெண்மைக்குரியது, குழை என்பது ஆணுக்குரியது. இரண்டையும் வைத்த அம்மையப்பனாக திகழ்கிறான். காதிலங்குழை சங்கு வெண்தோடு உடன் வைத்ததே என்று அம்மையப்ப உருவத்தை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. வருக்கமா தரு. 7வது பாட்டு கல்லூரி கார்த்திகேயன் கலைக்கல்லூரி. கலைமலிந்த சீர்நம்பின்னு சொல்லுவேன். வருக்கமார்த்தரு வான்கடு வண்ணோடு மந்திகள் தருக்கள் சோலை தருங்கனி மாந்திய பூந்தராய் துறக்கும் மால்விடை மேல் வரு வீரடி கேள் சொல்லி அரக்கனாச்சல் அளித்தருளாக்கிய ஆக்கமே. வருக்கமாதரு வான் கடுவனோடு. வருக்கம் என்பது ஆண் குரங்கு, கடுவன் என்பது ஆண் குரங்கு, வருக்கம் என்பது பெண் குரங்குன்னு சொல்லுவாங்க. ஆண் குரங்கையும் பெண் குரங்கையும் காட்டுகிற பாடலாக திகழ்கிறது. வாழ்க. அடுத்த 8வது பாட்டு வரிகொள் செங்கயல். திலகவதி அம்மா பாண்டிச்சேரி வாங்க. வரிகொள் செங்கயல் பாய்பூனல் சூழ்ந்த மருங்கெலாம் புரிசை நீடுயர் மாட நிலாவிய பூந்தராய் சுருதி பாடிய பாணியல் தூமொழியீர் சுருதி பாடிய பாணியல் தூமொழியீர் சொலேர் தூமொழியீர் சொலேர் கரிய மாலையன் நேடி உமை கண்டிலாமையே கரிய மாலையன் நேடி உமை கண்டிலாமையே. திருச்சிற்றம்பலம்.
மாலும் அயனும் தேடி கண்டிலாத பெருமான். மாலாகிய எனது என்ற செருக்கு, அயனாகிய யான் எனது என்ற செருக்கு, இந்த செருக்கினாலே காண முடியாத பெருமான் என்று தத்துவ பாடலாக சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு வண்டலங்கழனி. ஆமா சிவபெருமன் ஒரே ஒருத்தர் மண்டலம் கழனி மடைவாலைகள் பாய்ப்புனல் புண்டரீகம் மலர்ந்து மது தரு பூந்தராய் தொண்டர் வந்து அடி போற்றிசை தொல் கழலீர் சொலீர் குண்டர் சாக்கியர் கூறியதாம் குறியின்மையே. குண்டர் சாக்கியர் கூறியதாம் குறியின்மையே. நன்றி. குண்டர் சாக்கியர் தாம் குறி இன்மையே என்று சொல்லி அந்த தமிழர்களும் சாக்கியர்களும் அறத்தை தேடுவதாக சொல்லி கடவுளை மறந்தவர்கள் என்று அந்த நெறியை புறக்கணிக்கிற மாதிரி ஞான சம்பந்த பெருமான் எல்லா பாடலும் 10வது பாடலாம் பாடுவார். அப்படி அமைந்த பாடல். வாழ்க. மகரவார் சித்ராமா. மகரவார் கடல் வந்தனவும் மணற்காணல்வாய் புகழி ஞான சம்பந்தன் எழில் மிகு பூந்தராய் பகவனாரை பரவு சொல் மாலை 10ம் வல்லார் அகல்வர் தீவினை நல்வினையோடுடனாவரே. அகல்வர் தீவினை நல்வினையோடுடன் ஆவரே. நன்றிங்க ஐயா. ஆக இந்த பதிக பலனாக சொல்றார். தீவினையை அகன்று நல்வினையோடு உடனாவர் என்று சொல்லி தீவினையை அகலவும் நல்வினை உடனாகவும் நம்முடைய தீவினைகளால் நீங்களும் நல்வினை உடனாகணும். அதன் வழியாக நாம் அந்த 2ஆம் திருமுறையை தொடங்கிய இந்த நன்னாளில 12 திருமுறையும் முழுசா இந்த மாதிரி பாடி அதை இடைவிடாது அந்த நிகழ்வை நடத்தி கொண்டு பெருமான் நம்முடைய தீவினை இருந்தால் அதை பாட முடியாது. அதனால நல்வினையோடு உடனாதல் என்ற வகையில நம்முடைய தீவினை நீங்கி நல்வினையோடு இன்னைக்கு வரைக்கும் நம்ம 1470 பதிகம் 1400 பாட்டு படிச்சிருக்கோம். 18,000 பாடத்துக்கான நல்வினையோடு நாம் உடனாவணும் என்று ஞான சம்பந்த பெருமான் வாழ்த்துவதாக இந்த பதிக பலனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியலாம். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஐயடிகள் காடு அவர்கள் சித்ராமா இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன ஐயடிகள் காடு சொல்ல அந்த ஐயடிகள் வெண்பாக்களை பத்தி சொல்லணும்னு சொன்னேன். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பதிக அந்த புராணத்துல இருக்கிற 9 பாட்டிலையும் படிச்சு விளக்க சொல்லிடுவோம். நாளைக்கு சொற்பொழி வந்து அம்மாவுடைய அந்த க்ஷேத்திர வெண்பா. சரியாமா சித்ராமா? நாளை இரவு உங்களோட இது க்ஷேத்திர வெண்பா பாடல். வாழ்க வாழ்க. நிகழ்ச்சி முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு நிச்சயம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தது சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே முதல் திருமுறை இப்பொழுது பாராயணம் செய்து வந்தோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இணைத்து நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. அம்மா பாலசுந்தரம் ஐயா வரீங்களா? 2 பேரும் வரீங்களா? பொன்னூசல் பாடி வாழ்த்து. கண்டிப்பா. பொன்னூசல் பாடி வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதூரும் கழ்மல வலனக பெண்ணின் நல்ல நோடும் பிறந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும்
ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லா வாழும் தூயரின் பாதத்தை அன்பு உதவி பெரிய தொண்டனோடு குட்டு கடாய் அறிவியலும் ஆயன் ஆடியோ சரியா கேட்குமா? அதுவும் இல்லாம நம்ம திருமுறை பாடுங்கிற போது திருமுறை என்பது ஒரு கோயில் என்று சொல்லி திருப்பள்ளியில ஆரம்பிச்சு பொன்னூசல்ல முடிக்கணும். ஏன்னா அது வந்து நம்முடைய மரபாக வைத்திருக்கிறோம். அதனால பொன்னூசல் பாடி முடிக்கணும். பொன்னூசல் பாடணும். பொன்னூசல் பாட்டங்க ஐயா வந்தவர். பாடுங்க பாடுங்க. செங்குளவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குளவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல். திருச்சிற்றம்பலமே. வாழ்க வாழ்க. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நம்ம முதல் திருமுறை ஆரம்பிச்சு 2ஆம் திருமுறை தொடங்கி இருக்கிறோம். அம்மா பாடின பாட்டு எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான். ஏன்னா திருமுறை படிக்கிறது பலனே என்னுடைய பிறவி நோய் நீங்கி பெருமான் என்னை ஆட்கொள்ள வேண்டும்னா அதற்கான பாடலா பார்த்து பாடியிருக்காங்க. அதனால எங்களை ஆட்கொண்டு அந்த பிறவி அறுத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று பாடிய பொன்னூசல் பாடல். ஆழ்க. திருமுறை என்பது ஒரு திருக்கோயில். அதுக்குள்ளே நுழைகிற போது திருப்பள்ளி எழுச்சி பாடி உள்ள நுழையணும். நிகழ்ச்சி முடிகிற போது அந்த பொன்னூசல் பாடி அந்த கோயிலை விட்டு வெளியில வரணும். இது நம்முடைய பழைய மரபு. அந்த மரபின் வழி இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். இந்த 2ஆம் திருமுறை தொடங்க நம்ம 12 திருமுறையும் படிப்பதற்கான புண்ணியத்தை பெருமான் நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி வாழ்க. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகள் வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில சந்திப்போம் என்று கூறி இன்றைக்கு ஐயடிகள் காடவர்கோன் அவர்களுடைய நாயனார் புராண வரிசையை நாம் பார்க்க படிக்கிறோம். அந்த ஐயடிகள் காடவோன் திருமண 27 அவர் எழுதிய அந்த சேத்திர வெண்பா பத்தி நாளைக்கு அம்மாவோட சொற்பொழிவு. நிச்சயம். இந்த நிகழ்வு குறித்து அன்பர்களுடைய கருத்துக்களை கட்புலன் வாயிலாக, அதாவது வாட்ஸ்அப் வாயிலாக பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்று ஒரு குழு வைத்திருக்கிறோம். அந்த குழுவிலே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஐயாவிடம் கருத்துக்களை கேட்டு அறியலாம். மேலும் அன்பர் பெருமக்களுக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து தகவலையும் பலருக்கு தெரிவிக்கும்படி பணிவன் போட்டு கேட்டுக்கொள்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அனைவருக்கும் அவங்களுடைய கருத்து கூட பதிவு பண்ணலாம் இல்லையா? எல்லாருக்கும் எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியல. கருத்து யாருனாலும் சொல்லவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். சொல்லல் வல்லா கேட்டல் வல்லா ரெண்டும். கருத்துக்களை சொல்லவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். வெறும் கேட்கறது மட்டுமே இல்லை. ஒன் வே டிராபிக் இல்லை. வாழ்க. இருவழி கலந்துரையாடல் இருவழி பாதை.
நிச்சயம் நிச்சயம். சொல்லல் வல்லார் கேட்டல் வல்லார். அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்லாதப்ப சந்தேகம்னா கேட்கலாம். வாழ்க வாழ்க. நிச்சயம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பணிவன்போடு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா புகார் பட்டியலில் புகார் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிட்டம். நன்றி அனைவருக்கும். சஜஷன் பாக்ஸ் புகார் இல்ல. ஆலோசனை சொல்லுங்க. ஆலோசனை பெட்டியில் ஆலோசனை தெரிவிக்கும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா அதெல்லாம் கருத்தை சொல்லவும் செய்யலாம் கேட்கவும் செய்யலாம்னு சொன்னேன். புகார் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ண நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அப்புறம் புகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். சிவ சிவா திருச்சிட்டம். நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம்.